நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. எம்ஜிஆரை சந்தித்து எத்தனை முறை பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது? எனக்கு விபி ராமன் இல்லாமல் வேற ஒருத்தன் வக்கீலாக வந்துருந்தான்னா நான் எந்த சொத்தும் வச்சிருக்க மாட்டேன். ஒவ்வொருத்தராக வந்தாங்க கட்சியிலேருந்து. முதல்ல சிவாஜி சார் வந்தார் டிஎம்கேலேருந்து, பிறகு சம்பத் சார் வந்தார். முதல் பெண் இயக்குனர் எனக்கு தெரிஞ்ச அவங்க தான் சந்தேகமே இல்லாமல். இல்லை, அந்த காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விற்கும் பொழுது எம்ஜிஆர்கிட்ட பணம் இல்லை. அப்போ என்ன சொன்னார், தம்பி நீ எடுத்துக்கோ வீட, டூரிங் டாக்கி சசிகளுக்கு வணக்கம். இன்றைய சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் அன்பிற்குரிய நண்பர் மோகன் ராமன். இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு பல முகங்கள் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். நான் திரைப்பட வரலாற்றை இப்போ பார்த்திங்கன்னா வீடியோவில் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். அதையே கட்டுரைகளில் பதிவு பண்ணுறவர் தான் மோகன் ராமன். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபில்ம் ஹிஸ்டோரியன், ஆக்டர்னால் சாதாரண ஆக்டர் கிடையாது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் இப்படி பல மொழிகள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர். அது மாதிரி தமிழ் சினிமாவுடைய முக்கியமான இயக்குநர்கள் பலரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பெற்றவர். அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் தான் இந்த 2 மணி நேரம் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம், குறிப்பாக உங்களுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ரசிகர்களுக்கு சொன்ன மாதிரி திரைப்பட வரலாற்றை பல ஆண்டுகள் காலமாக நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அதை பற்றி எழுதவும் செய்கிறீங்க. இதில் உங்களை ஆச்சரியப்பட வைத்த கலைஞர்கள்லாம் யார்? டிபி ராஜலக்ஷ்மி தமிழின் முதல் கதாநாயகியும்போமே. ஏன்னா அவங்க அவங்களுடைய பின்னணி, இந்த பின்புலம், அதை எடுத்துக்கிட்டு அவங்க இருந்த காலகட்டத்தை வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா அவங்க தான் நிஜமாவே. ஏன்னா ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஒரு அந்தனர் குடும்பத்தில் பிறந்து அப்புறம் ஒரு இளம் விதவை மாதிரியே ஆகி, அவங்க அப்பா போய் அப்புறம் அதனால் அவங்க துரத்தப்பட்டு ஊர்லேருந்து கிளம்பி வந்து அம்மா மற்றும் தங்கைகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நாடகத்தில் இடங்கி பாடி எல்லாம் 8 வயசுக்குள்ளே சார், பெரிய விஷயம். அங்கேருந்து ஹீரோயின் ஆகி, ஹீரோயின் மாத்திரம் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசர் ஆகி, அது மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டர் ஆனது. எனக்கு தெரிந்து முழு ஃபீச்சர் ஃபிலிம் போமே வர்த்தக சினிமா முதல் பெண் இயக்குனர் எனக்கு தெரிஞ்ச அவங்க தான். சந்தேகமே இல்லாமல். இல்லை, அந்த காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பெண்கள் நடிக்கிறதுக்கே தயங்கி கொண்டிருந்த காலகட்டம். சினிமாலையும் நாடகத்தையும் துணிச்சலாக வர்றதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த அத்தனை போராட்டங்களையும் கடந்து நின்று அந்த ஸ்ட்ரகிள் பார்த்து தான் நான் வியந்தேன். அதே மாதிரி நிறைய பேர் சார், நீங்கள் நடிகவேள் எம்ஆர் ராதா எடுத்துக்கங்க. ஏன்னா யூஸ்வலாக எல்லோரும் எம்ஜிஆர் சிவாஜி சொல்லிடுவோம். நான் அவங்க இல்லாமல் பேசுகிறேன். கரெக்ட். ஏன்னா அவங்கள பற்றி சரித்திரம் பேசிடுச்சு. டிஎஸ் பாலியா, இந்த மாதிரி சந்திரபாபு ரேர் ஃபினாமினன் சார், நாகேஷ், இவங்க எல்லாருமே ஜீனியஸஸ். எப்படி ஜீனியஸ்னால், நாட் ஓன்லி அவங்களுடைய தொழிலில் அவங்க பண்ண வேலை ஜீனியஸ் மட்டும் இல்லை, லைஃப்பில் அவங்க கடந்து வந்த பாதைகள், அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கு வந்த இக்கல்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. உண்மைதான். நம்ம வருத்தவே பண்ணக்கூடாது. என்ன அது ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவான், ஐ கிரைட் ஐ டிட் நாட் ஹேவ் ஷூஸ் அன்டில் ஐ மெட் அ மேன் ஹூ டிட் நாட் ஹேவ் ஃபீட்னுவான். காலனி இல்லைன்னு நான் வருத்தப்பட்டேன், அப்புறம் திரும்பி பார்த்தா ஒருத்தனுக்கு காலே இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி அவங்களுடைய ஸ்ட்ரகிள்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்குது. நண்பர் பேசிட்டு வரோம் சார். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. மிகப்பெரிய வள்ளலா இந்த கலி உலகத்துல பார்க்கப்படுறது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை. அவருக்கு உங்களோட தந்தையார் தங்குறதுக்கு வீடு கொடுத்து நிறைய ஆரம்ப காலத்துல உதவி செஞ்சதெல்லாம் நாம நிறைய படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். எப்பவுமே அவரை பத்தி, எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவரு யாரு என்ன செஞ்சாலும் அதுக்கு பல மடங்கு திருப்பி ரிட்டர்ன் செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு
அவருக்கே செய்யற மாதிரியான மனநிலை இருந்த அப்பா வந்து அப்படி எம்ஜிஆர் அவர்கள் திருப்பி செய்யும் போது அவரோட மனநிலை எப்படி இருந்துச்சு? அப்படி எதுவும் செய்யறதுக்கு முயற்சி எடுத்தாங்களா? அப்படி நடந்த ஏதாவது சம்பவத்தை இருந்தா சொல்லுங்களேன் சார். ஃபர்ஸ்ட் எங்க அப்பா கொடுக்கல, கொடுத்தது வந்து என் தந்தையாரின் தந்தை, அதாவது எங்க தாத்தா. மணிகன் தாத்தா தான். அது ரெண்டாவது வீடை கொடுத்தாருன்னு சொல்லக்கூடாது, என்ன கொடுத்தாக்க அப்படியே கொடுக்கறதுன்னு அர்த்தமாயிடும். வித்தார். விற்கும் பொழுது எம்ஜிஆர்கிட்ட பணம் இல்லை. அப்போ என்ன சொன்னார், தம்பி நீ எடுத்துக்கோ வீடை, நீ நீ கண்டிப்பாக ஜெயிப்ப லைஃப்பில், நீ ஜெயிச்சு வந்த பிறகு எனக்கு பணத்தை கொடுன்னாரு. வீட்டை கொடுத்துட்டு நீ அங்கேயே இரு, உனக்கு என்ன. ஸோ ஆக்சுவலாக ஒரு அமௌண்ட்டு வீட்டுக்காக பேசுனது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார் வந்து அதை லிட்ரலி தவணை முறையில் கொடுத்தாரு. அந்த நாடோடி மன்னன் ரிலீஸுக்கு அப்புறம் தான் அவருக்கு கொஞ்சம் கையில் காசு வந்து கொண்டு வந்து அந்த இது கொடுத்து வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டாரு. அதனால் எம்ஜிஆருக்கு நாங்கள் செய்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சலுகையாக கொடுத்தார் என் தாத்தா. அவர் தாத்தாவுக்கு ஒரு தனி ஃபிலாசபி. அவர் என்ன சொன்னார், எனக்கு இருக்கிறது ஒரு பையன், நான் 2 வீடு வச்சு அந்த பையன் சோம்பேறி ஆகிடுவான், நீ என் பையன் மாதிரி தான் ராமச்சந்திரன், நீ அதனால் எடுத்துக்கோ, அவனுக்கு ஒரு வீடு போகிறோம் அப்படின்னாரு. அந்த ஃபிலாசபி அவர் கடைப்பிடிச்சதுனால அது அப்படியே இருந்துச்சு. எம்ஜிஆர் வந்து எங்களை வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக எங்கள் அப்பாவை பார்த்ததுனால எங்கள் அப்பாவும் அவர்கிட்ட போய் கேட்கல எந்த ஒரு சலுகையோ ஃபேவரோ ஆப்ளிகேஷனோ, அவரும் எதுவும் கொடுக்கல. அதனால் அப்படி அவர் கொடுக்கும் பொழுதோ இது பண்ணும் பொழுதோ எனக்கு எப்படி ஃபீல் உணர்ந்தேன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி சம்பவம் நடக்கலையே. அப்படி நடந்துருந்துச்சுன்னா நானும் வந்து ஏதோ ஒரு இந்நேரம் ஒரு பெரிய காலேஜுக்கு சான்சலராகவோ இல்லை ஒரு பெரிய டிஸ்டிலரிக்கு ஓனராகவோ இல்லை இருந்திருக்கணும். நான் எதுக்கு டிவி சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்கணும்? அவரும் எம்ஜிஆரும் எதிர்பார்க்கல, எங்கள் அப்பாவும் எதிர்பார்க்கல. உண்மையை சொல்லப்போனால் என் கடைசி தம்பி வந்து மெடிக்கல் தான் பண்ணணுன்றான். ஆனால் அவனுக்கு அந்த மார்க்கு இது பண்ணலன்னா, அப்போ டைரக்ட் அட்மிஷன் தானே. யாரோ சொன்னாங்க நீங்கள் போய் எம்ஜிஆரை பார்த்து கேட்டுருங்கன்னு. எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, அவனுக்கு மார்க் வந்தால் அவனுக்கு மார்க் தானாக கிடச்சிச்சுன்னா கிடைக்கட்டும், இதுக்காகலாம் நான் போய் ராமச்சந்திரனை பார்த்து கேட்க மாட்டேன். அவன் கடைசியில் வக்கீலாகி நல்ல வேலை இன்றைக்கி பெரிய சீனியர் அட்வொகேட்டாக நிறைய நல்ல ஆண்டவன் அருளில் பண்ணுறான். பட் மெடிக்கல் தான் ஆசை. 2 தம்பிங்க எனக்கு, 2 பேரும் வக்கீலுங்க. நடுத்தம்பி தான் இப்போ அட்வொகேட் ஜெனரலாக இருந்தது. நான் சொல்கிறது கடைசி தம்பி. ஸோ கேட்கவும் மாட்டார். ரொம்ப வைராக்கியம் பிடிச்ச ஒரு மனுஷன். நான் ஏன் போய் கேட்கணும் அப்படின்னுவார். ரொம்ப நன்றிங்க. அது நடந்துருந்துச்சுன்னா 2வது கேள்விக்கு எனக்கு வழி இருந்திருக்கும். பொதுவா வந்து மேன்மக்கள் வந்து அந்த மாதிரி ஏதாவது உதவி கிடைச்சிருந்துச்சுன்னா அத அப்பா வந்து வேற யாருக்காவது செஞ்சிருந்தாரா, மாற்றி செஞ்சிருந்தாரான்ற மாதிரியான 2வது கேள்வி நான் வச்சிருந்தேன். நானு அதுவே வாய்ப்பு இல்லாத போது 2வது கேள்விக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு. பரவாயில்லைங்க. ஆனால் நீங்கள் சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து ஒரு தத்துவமாக ஆங்கிலத்தில் பே இட் ஃபார்வேர்டுமா, முன்னே எடுத்து செல்னு. ஸோ அந்த பே இட் ஃபார்வேர்டு வந்து எல்லாருமே நம்ம கடைப்பிடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி கூட நேத்திக்கோ முந்தானேத்திக்கோ கூட ஒரு படித்தேன். ஒருத்தர் காலையில் 3:30 மணிக்கு இட்லி 1 ரூபாவோ ஏதோ சென்ட்ரல் ஸ்டேஷனில் விற்றுக்கிட்டு இருக்காராம். எப்படி 1 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகுதுன்னா, இல்லை எனக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்னு. ஏன், பல ஆண்டு காலம் முன்னால் நான் வந்து ஒரு நாள் ஆல்மோஸ்ட் பசியில் சுருண்டு விழுந்த போது ஒரு பாட்டி எனக்கு இட்லி 1 ரூபா கொடுத்துச்சு. நான் கேட்டேன், எப்படி உனக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு. எனக்கு கட்டுப்படி ஆகலடா, என்ன பண்ணுறது நானும். ஸோ அந்த பாட்டி பட்ட கஷ்டம் வேறு யாரும் படக்கூடாதுன்னு அது கொண்டாந்து டெய்லி கொடுத்துட்டு அப்புறம் சொல்லிச்சான், நீ உன் லைஃப்பில் வந்து முன்னேறிட்டா இதே மாதிரி யாரும் பசியில் வாடக்கூடாதுன்னு பண்ணுன்னு இன்னும் பண்ணிக்கிட்டு. அவங்க பையன் வந்து 2 பசங்க அந்த ஆளுக்கு அமெரிக்காவில் இருக்கானுங்க. மாதம் 50,000 ரூபா அப்பாவுக்கு இட்லிக்குன்னு அனுப்புகிறாங்களாம். அப்பா உன் இட்லி இதுக்குன்னு தேர் சென்டிங். இவர் அதை வச்சு காலையில் 3 மணிக்கு போய் பசியில் இருக்கிற ஆளை பார்த்து ஃப்ரீயாக கொடுக்குறது 1 ரூபா இட்லி. அது மாதிரி பண்ணுறாராம். இதெல்லாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பாருங்கள். ஒன்று நல்லது நடந்தால் அதை மற்றவங்களுக்கும் செய்யணும் அப்படிங்கிறது தோணணும். ரொம்ப நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. எம்ஜிஆரை சந்தித்து எத்தனை முறை பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது? நிறைய சார்.
எண்ணவே முடியாது. அப்படியா? ஆமாம், ஏன்னா பக்கத்து வீடு சார். எங்களுது 162, அவர் இருந்த வீடு 160. நடுவில் ஒரே ஒரு சின்ன வீடு குறுக்கு, எங்கள் 2 வீட்டுக்கு நடுவில். ஆனால் ஒன்று அவர் இங்கே வருவார், ஆனால் ஒன்று நாங்கள் அங்கே போவோம், நாங்கள் அங்கே போய் விளையாடுவோம். அவர் சக்கரபாணி சார் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு இன்னும் சொல்ல போனால் நாங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அவர் சேச்சான் தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். சேச்சான்னா மலையாளத்தில் சித்தப்பா. அவங்கெல்லாம் அவர் சேச்சான்னு கூப்பிட்றதுனால நானும் சேச்சானே கூப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போகிறது, மேலே போகிறது, அவர் ரூமுக்கு போகிறது, எல்லாத்துக்கும் அக்சஸ் இருந்ததுனால இட் வாஸ் நாட் இது. அவர் அந்த தோட்டத்துக்கு போன பிறகு கொஞ்சம் குறைஞ்சிச்சு. பிகாஸ் அப்பாவை பார்க்க வரும்போது தான் பார்ப்பேன். அவர் எப்போல்லாமோ வருவார். 5 மணி சாயங்காலம், காலையில் 8 மணிக்கு முந்தின நாள் சொல்லுவார். ஆனால் காலைல டிஃபன் சாப்பிட வரேன் அப்படின்னு. ஸோ ரெடி பண்ணி வச்சு, அதே மாதிரி அங்கே போனால், தோட்டத்தில் போனால், எந்த வேலைக்கு போனாலும் என்ன ஏதாவது ஒரு மீல் சாப்பிட்டே ஆகணும். ஆமாம், முதல்ல சாப்பாடு தான் சாப்பிட்டு வாங்க. அது நிறைய என்னுடைய ஆண்டி நிறைவுக்கு, அதாவது எனக்கு முதல் எனக்கு 1 வயசு ஆன போது பிறந்த நாளில் அந்த ஆண்டி நிறைவும்பாங்களே, ஆண்டி நிறைவுக்கு அவர் கொடுத்த வெள்ளி கிண்ணமும் இன்னும் அப்படியே வச்சுருக்கேன். என் கல்யாணத்துக்கு வெள்ளி டம்ளர் கொடுத்தாரு, அதுவும் 2 அப்படியே. அதாவது எனக்கு 1 வயசுலேருந்து என் கல்யாணத்து வரைக்கும் அவர் இருந்து பார்த்துருக்காருன்னா நம்ம எப்படி கணக்கு போடுறது. நிறைய நல்ல அவரோட பழகினது வந்து பாக்கியம் சார். எனக்கு வந்து நிஜமாகவே கடவுளுக்கு நான் வந்து ரொம்ப பெரிய நன்றி கடன் பட்டிருக்கணும். ஒன்று, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்ததுக்கு, அதனால கிடைத்த நட்புக்கு, அந்த நட்புனால் எனக்கு கிடைத்த இயக்குனர்கள். இப்போ நான் சிவாஜி சாரோட வீட்டில் உட்காந்து பழகினதுனால தான் நான் நடிக்க வந்தபோது எனக்கு உங்களை தெரியும், மனோபாலாவை தெரியும், வாசுவை தெரியும், சந்தான பாரதியை தெரியும், இப்படி பல பேர் அறிமுகம், ஆர்வி உதயகுமார், எல்லாரையும் அந்த நிறைய பெரிய இயக்குனர்களோட ஒர்க் பண்ண பாக்கியம். நிறைய விஷயம் நண்பர்கள் பேசிட்டு வரும். வணக்கம் சித்ரா சார். வணக்கம். போல பெல்ஜியத்துல இருந்து அருண். வணக்கம் சார். வணக்கம் மோகன்ராம் சார். ஓகே, வணக்கம் சார். உங்களோட திருமணத்துக்கு கவிஞர் ஐயா வந்து வாழ்த்தி இருக்காரு. நீங்க அவருக்கு கை கொடுத்த புகைப்படத்தெல்லாம் உங்க பிளாக்ல எழுதிருந்தீங்க. ஸோ உங்க அப்பாவுக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு இல்லையா? ஆமாம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 பேரும் உறுப்பினர்கள் 1950களில். அங்கேருந்து தொடங்கிய பயணம். அப்பா உறுப்பினர்? ஆமாம், அப்பா தானே டிஎம்கே சட்டத்திட்டத்தையே எழுதுனது. அருமை. இந்த மயிலை மாங்கொல்லையில் ஆமாம் சிறப்பு பேச்சு அப்படின்னு போட்டு, சிறப்பு பேச்சாளர் யாருன்னா நீங்கள் ஆர்டர் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க, நான் சொல்லக்கூடாது. பட் பல தலைவர்களுக்கு முன்னாலே எங்கள் அப்பா பேர் இருக்கும். அருமை. அவர் வந்து அண்ணாதுரைக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஈவிகே சம்பத், எங்கள் அப்பா, இரா செழியன், இவங்கெல்லாம் தான் அவருக்கு வந்து இந்த திங்க் டேங்க்மாங்க. எப்படி இது ஃபிலாசபி எந்த மாதிரி போகலாம், எப்படி போகலாம், என்ன பண்ண டைரக்ஷன் கொடுக்குற, அதனால தான் இவங்கெல்லாம் தான் உட்காந்து எழுதினாங்க அந்த சட்டத்திட்டத்தை. டிஎம்கேவுடைய கான்ஸ்டியூஷனை எழுதினது இவங்க தான். ஸோ அப்படி வந்த பழக்கம் கவிஞர். அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, கிளைண்ட்டுன்னே சொல்ல மாட்டேன், அவரே எழுதியிருக்காரு அவர் புத்தகத்தில். எனக்கு விபி ராமன் இல்லாமல் வேற ஒருத்தன் வக்கீலாக வந்துருந்தான்னா நான் எந்த சொத்தும் வச்சுருக்க மாட்டேன், எல்லாம் வக்கீல் ஃபீஸாக போயிருக்கோம். அவன் மாட்டினதுனால அப்படின்னு. அவன் என்னென்னா எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்தாங்க கட்சியிலேருந்து. முதல்ல சிவாஜி சார் வந்தார் டிஎம்கேலேருந்து, பிறகு சம்பத் சார் வந்தார், அப்புறம் அப்பா வெளியே வந்துட்டார், அப்புறம் கண்ணதாசன். இவங்க 4 பேர் அந்த சீக்வன்ஸில் வெளியே வந்தாங்க. கவிஞர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப க்ளோஸ். அண்ணாதுரை அவர்கள் இருக்கும்போதே உங்க அப்பா வெளியில வந்துட்டாரா? ஆமாம் 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 1959, 60, 61. அவங்க பதவி காலத்துக்குலாம் ரொம்ப முன்னாடி, பிஃபோர் கம்மிங் டு பவர், சிஎம் ஆகிறதுக்கு முன்னால். ஆமாம்மா, ரொம்ப முன்னாடி வந்து கட்சியை விட்டு. அதுக்கான காரணம் எதுவும் ஸ்பெசிஃபிக்கா சொன்னாரா சார் உங்க அப்பா, எதனால வரணும்னு சொல்லிட்டு? ஏன்னா அவரு நீங்க வந்து ஒரு பிறப்பால ஒரு பிராமணர் தானே உங்க ஃபேமிலி. ஸோ அந்த இதுல வந்து அதை பல பேர் அவரிடம் சொல்லி காண்பித்தது தான் காரணம். அவரும் சம்பத்தும் அந்த தனித்தமிழ்நாடு கொள்கையில் உடன்பாடு இல்லை. தேசட் இல்லை, இந்தியா இஸ் எ கண்ட்ரி, நேஷன், நீங்கள் அதை வந்து நாடு, அதை இது பண்ணாதீங்க அப்படி, அந்த மாதிரி அதில் வந்து சின்ன வேற்றுமைகள். ப்ளஸ் நீங்கள் சொன்ன ஒரு காரணம்தான்,
பல பேர் வந்து இதை வந்து அவர்கிட்ட சொல்லி சொல்லி சொல்லி, ஆனால் அண்ணா நம்பினார், நான் ஒத்துக்க மாட்டேன். பட் அவருக்கு அந்த ஒரு நெருடல் உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்திருக்கோ என்னவோ அப்படின்னு நான் யூகிக்கிறேன். ஷோ சாரோட உங்க அப்பாவுக்கு எதுவும் அதை பத்தி எதுவும் சொல்லியிருக்காரா? ஏன்னா ஷோ சார்கிட்ட இல்லை. பிகாஸ் அப்பா பீக்கில் இருக்கிற நேரத்துலலாம் ஷோ சார் வந்து ஒரு வெரி யங் அட்வொகேட். அவர் அப்போ வந்து அவர் பெரிய நடிகர். ஆமாம், அமைச்சர் நடிகர். ஸோ அவருக்கு டிடிகேல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஷோ சார். ஸோ அப்போ வந்து பெருசாக அப்பாவுக்கு இன்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது ஷோ சார். ஓகே சார். சரி, ஓகே சார். மூணாவது ஒண்ணு கடைசியா ஒண்ணு, நீங்க நாகா சாரோட அந்த மர்மதேச சீரீஸ்ல எல்லாத்துலயும் வந்திருப்பீங்க. அதே மாதிரி சிதம்பர ரகசியம்ன்றது ஒரு ரொம்ப அருமையான ஒரு வில்லனஸ் கேரக்டர். ஸோ அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா சார்? ஏன்னா அது ரொம்பவே மறக்க முடியாது. அவருடைய சீரியல்ஸ் 3 பண்ணேன். ரகசியம்னு ஃபஸ்ட்டு, ஆமாம். 2வது விடாது கருப்பு, 3வது நீங்கள் சொன்ன சிதம்பர ரகசியம். ஆமாம். இதில் வந்து விடாது கருப்பு தான் ஹைலைட்டான ஸ்கிரிப்ட். அதில் என்ன அவர் பண்ணியிருந்தாருன்னா, அது எப்படி அதை ஒர்க் பண்ணாருன்னு தெரியல. அன்று இன்றுன்னு 2 பாகம் வரும் ஒரு எபிசோடில். 15 நிமிஷம்னா 7.5 நிமிஷம் அன்று, 7.5 நிமிஷம் இன்று. அது 2ம் பேரலாகவே வந்துக்கிட்டு இருக்கும் சார். அன்று கதை அப்படியே ஓடும், இன்று கதை இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ ஒரு கட்டத்தில் நம்ம 2 பேர் பேசுகிறத நிறுத்துகிறோன்னு வைங்க, அது அன்றில் வந்துச்சுன்னா அதே இன்றில் 2 பேரும் பேச ஆரம்பிப்போம். அந்த சீக்வென்ஸும் கரெக்டாக வரும். ஒரு கேரக்டருக்கு கை போகுது, அவன் முக்கியமாக வரும்பொழுது அன்னைக்கு வரும் கரெக்டாக அவன் ஏன் கை போச்சுன்னு ஃப்ளாஷ்பேக்கில். அவ்வளோ பர்ஃபெக்ட். ஒரு சினிமாவில் பண்ணிடலாம். ஏன்னா இந்த சீனுக்கு அடுத்தது அந்த ஃப்ளாஷ்பேக்கை போட்டால் செட் ஆகிடும். 80 எபிசோடில் அவ்வளோ ஸ்க்ரீன் பிளேயில் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம். அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய ஹோம்ஒர்க்கு. நாகா இஸ் அ எக்ஸ்ட்ராடினரி டெக்னீஷியன். விஷுவலாக அவர் ப்ரெசென்ட் பண்ண மாதிரி நான் இது வரைக்கும் எந்த சீரியலும் பார்த்ததில்லை, இன்னி வரைக்கும் பார்த்ததில்லை. இது வந்து நான் என் குருநாதர் பாலச்சந்தர் சாரோட சீரியல் உட்பட சொல்கிறேன். விஷுவலாக நாகா காமிச்ச மாதிரி வேறு யாருமே காமிக்கலைங்கிறத வந்து தைரியமாக சொல்லலாம். இல்லை, அதனால தான் இன்னி வரைக்கும் பேசுகிறாரு. எல்லாரும் இன்னி வரைக்கும் அந்த பேசுகிறாங்களே. ஆமாம், 25 இயர்ஸ் ஆஃப் விடாது கருப்புன்னு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து, நாகாவும் இருந்தாப்புல, ஆல் த ஆக்டர்ஸ், சேத்தன், தேவதர்ஷினி, நான் எல்லாருமே வந்து வி மெட் சம் லாஸ்ட் இயர் பிஃபோர் லாஸ்ட்டோ சூப்பர் மீட் பண்ணி கருப்பு 25வது ஆண்டுன்னு சொல்லிட்டு உட்காந்து ரொம்ப க்ளோஸாக இது பண்ணோம். அஃப்கோர்ஸ் அதில் இன்னும் 2-3 பேர் கூட காலமாயிட்டாங்க. வருத்தத்தக்க விஷயம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சித்ரா சார். தேங்க்யூ. சிவாஜியோட எப்போ உங்களுக்கு முதலாக சிவாஜி சாரை பார்த்தது இன்னும் சொல்ல போனால் ராமுன்னு 2-3 முறை ஃபோன் பண்ணி, அப்பா கொஞ்சம் டவுனாக இருக்கார், வந்து எதாவது பேசி. படையப்பா வந்து வேடிக்கையாக தான் நடந்துச்சு. அன்றைக்கி காலையில் திரு ராம்குமார், சிவாஜி சாருடைய மூத்த மகன், பாக்கினி உள்ள என்ட்ராறேன், KS ரவிக்குமார், அப்பா இதே வார்த்தை சொன்னார். நடிகர் திலகத்தை வந்து அங்கே ஸ்பாட்டில் பார்க்கறதுனாலே பெரிய விஷயம், சூப்பர் ஸ்டாரை ஸ்பாட்டில் பார்க்குறதுன்னா பெரிய விஷயம். இந்த 2 பேரோட சேர்ந்து